வணக்கம். திருவாரூர் தமிழ்நாட்டிலிருந்து என் அபிமானி அழகான கேள்வி ஒன்று கேட்டிருக்கின்றார். குருவே, சில மாதங்களுக்கு முன்பு என் தாயார் மரணமடைந்தார். என்னை மிகவும் அன்புடன் நேசித்து வந்தார். தாயே உலகம் என்று இருந்த எனக்கு என் தாய் பிரிந்த பின்பு அந்த கவலையிலிருந்து என்னால் மீள முடியவில்லை. உற்றார் உறவினர்களுடன் நான் ரொம்ப கோபப்படுறேன். என் மனைவிய அடிக்கடி திட்டுறேன். எனக்கு தெரியுது அன்பான மனைவியை இந்த மாதிரி நான் திட்டுறது தவறு தெரியுது. ஆனா என்னால முடியல. ஏன்னா இந்த வருத்தத்திலிருந்து என்னால மீளவே முடியல. என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லோருக்கும் ஆகக்கூடிய உணர்வு தான் உங்களுக்கு ஆயிட்டு இருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் அதிகமா உங்க மனதை தாய்கிட்ட பறிகொடுத்திருக்கீங்க. இந்த உலகத்திலேயே விலை மதிப்பற்ற ஒரு பொருள் எது அப்படின்னா தாய் அன்பு. என்ன இந்த தாய் அன்பை பத்தி எனக்கு தெரியும். எனக்கு சின்ன வயசுலயே நான் தாயை இழந்துட்டேன். யார் யார் வீட்லயோ வளர்ந்தேன். அதனால உண்மையான எதிர்பார்ப்பில்லாத அந்த அன்பை அந்த தாய் ஒருத்தி தான் கொடுக்க முடியும். அது நீங்க நல்லா அனுபவிச்சிருக்கீங்கன்னு உங்க கேள்வியில இருந்து தெரியுது. நீங்க அடிக்ஷன் ஆயிட்டீங்க உங்க அம்மா அன்புக்கு. என்னன்னா மனைவி இருந்து, அப்பா இருந்து, உற்றார் உறவினர்கள் எல்லாம் கூட இருந்து எல்லோருமே அன்பை கொடுக்கிற நிலையில் இருந்தாலும் உங்களால அம்மா கொடுத்த அன்பை மறக்க முடியாம துவைச்சிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு உங்க அம்மா உங்களை நேசிச்சிருக்காங்கன்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு பொருள் உயிருள்ளதோ உயிரில்லாததோ நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா கண்டிப்பா சாதாரண மனிதனா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வலி ஏற்படும். நீங்க நான் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படியாவது உங்களை மனதுக்குள்ள நீங்க பெருக்கிக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கணும். இன்னைக்கு இருக்கிற பொருள் நாளைக்கு இருக்காது. புதுசா கார் வாங்கிட்டு வர்றீங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எந்த விதமான ரிப்பேர் எல்லாம் இருக்கும். அப்புறமா அடிக்கடி ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். கடைசியில வண்டி நின்று போயிடும். விற்கிற நிலைமை வந்துடும் வண்டியை. அந்த வண்டியை விற்கிறதுக்கு மனசு வராது. வித்துட்டாலும் தூங்க மாட்டீங்க. அந்த மாதிரிதான் உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி, உயிர் இல்லாத பொருளாக இருந்தாலும் சரி. குழந்தைகளை பெக்கிறோம், வளர்க்கிறோம், அன்பா நேசிக்கிறோம். உலகமே குழந்தைதான். வாழ்வினுடைய காரணம் அர்த்தமே குழந்தைதான். குழந்தைக்காக தான் வாழணும் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் குழந்தைகளுக்காக செலவு பண்றீங்க. உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் குழந்தைக்காக தான் இருக்கும். ஆனா அந்த குழந்தை வளர்ந்து பெரியவங்க ஆன உடனே வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்சிட்டு வெளியே போயிடுவாங்க. வெளியே போயிட்டா என்ன பண்ணுவீங்க? போன்ல பேசி அன்பு கொடுத்து கட்டி அணைக்க முடியுமா? இப்ப நிறைய இருக்கு மீடியா. முதல் மாதிரி இல்லை. எங்க காலத்துல எல்லாம் லெட்டர் தான் கரஸ்பாண்டன்ஸ், போன் கூட இல்லை. அது எஸ்டிடி எல்லாம் போட்டா 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணணும். டெலிபோன் டிபார்ட்மெண்ட்டுக்கு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லி புக் பண்ணி அவன் நம்மளை கூப்பிடுவான், கால் வந்திருக்குன்னு. அப்பதான் போய் பேசணும். இப்போ உங்க கையிலேயே இருக்கு, விரல்லையே தட்டி க்ஷண மாத்திரத்தில் எல்லாரையும் பேசலாம். இப்ப உறவுகள் பிரிந்திருக்குங்கிற உணர்வே வராது. ஸ்கைப் இருக்கு, வைபர் இருக்கு, நிறைய எலக்ட்ரானிக் மீடியா, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் கண்டுபிடிச்சு எலக்ட்ரானிக் மீடியா உறவுகளை பலப்படுத்திட்டு இருக்கு. இருந்தா கூட பிரிவுதான். எதுவுமே நம்ம பொருள் அல்ல, அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே நம்ம பொருள் அல்ல. என்னங்க, நான் 1.5 கோடி போட்டு ஒரு வீடு வாங்கியிருக்கேன், நமதில்லன்னு சொல்றீங்களே. 1.5 கோடி உங்களதா இருக்கலாம், நீங்க சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா அந்த இடம் உங்களுதா? அப்போ உங்களை எடுத்துட்டு போயிடுங்க போறப்ப.
நீங்க சாயிரம் தெரியுது இல்லையா, எடுத்துட்டு போயிடுங்க. அட்வான்ஸா கடவுள்கிட்ட புக் பண்ணிடுங்க, இந்த இடம் எனதுதான், இந்த உலகத்துல விட மாட்டேன், அதை மாத்திரம் நோண்டி எடுத்துட்டு போயிடுங்க. இன்னைக்கு நீங்க வர்றீங்க, அந்த இடத்த வச்சுக்கிறீங்க, போயிடுறீங்க. அடுத்து உங்க பையன் வரலாம், போயிடுறான். ஏதோ கஷ்டம், உங்க பையன் அந்த இடத்த யாருக்கோ வித்துறான். எங்க போச்சு உங்க இடம்? நீங்க சம்பாதிச்ச இடத்த உங்க பையன் வித்துட்டான், எங்க போச்சு உங்க இடம்? கிருஷ்ணமூர்த்தியோ ராமமூர்த்தியோ வாங்கிடுறாங்க. அவங்க கொஞ்ச நாள் அனுபவிச்சு அதை இன்னொருத்தர் வித்துடுறாங்க. எதுவுமே யாருக்குமே இந்த உலகத்துல சொல்லவில்லை. இந்த உண்மையான சத்தியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறப்பது அவனுடைய கர்மத்தை நிவர்த்தி செய்து முக்தி அடைவதற்காக. உங்க அம்மா இந்த உலகத்துல பிறந்து இவ்வளவு வருஷம் உங்க கூட இருந்தாங்கன்னா அவங்களுடைய கர்மம் உங்களோட இவ்வளவு வருஷம் இருந்தது, அந்த அந்த கர்மத்துக்கு முக்தி கிடைத்தது. அவங்க இந்த இடத்தை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, கர்மம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி நீங்க பிறந்திருக்கீங்கன்னா உங்க கர்மம் இவ்வளவு வருஷம் அம்மாவோட இருக்கணும், இவ்வளவு வருஷம் பொண்டாட்டியோட இருக்கணும், இந்த உலகத்தில் இவ்வளவு வருஷம் இருக்கணும்னு நிர்ணயம் ஆயிடுச்சு. அதனால கர்மங்களை நிறைவேற்றுவதற்காக எல்லாரும் வந்திருக்கிறதுனால அவங்க கர்மம் முடிஞ்சு அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் நிலை வந்திருக்குன்னா நீங்க அதை பத்தி வருத்தப்படக்கூடாது. கெட்டதிலிருந்து நல்லதுக்கு போறதுக்கு வைகுண்ட பதவியடை பிராப்தி அடைந்தார், கைலாசம் அடைந்தார், கைலாச பதவி அடைந்தார், வைகுண்ட பிராப்தி அடைந்தார் அப்படிங்கிறான். எப்ப அந்த பிராப்தி உங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரியுது, சந்தோஷப்படணுமே தவிர துக்கப்படக்கூடாது. இன்னொன்னு, உடல் போவதே தவிர ஆத்மா போகாது. ஆத்மா போகாது. அந்த ஆத்மா ஏதாவது இன்னொரு உடல் உள்ள போய் சேர்ந்திருக்கும். அதனால அதனுடைய கர்மத்தை சரி பண்ணிக்கிறதுக்காக அது பிறவிகளை எடுத்து இது சுழன்று இருக்கு. அந்த மாதிரிதான் உங்க வாழ்க்கையும். நாளைக்கு நீங்க இறக்க போறீங்க. ஒரு நாள் உங்க மனைவி உங்களை பார்த்துக்கிட்டு துக்கப்பட்டு இருந்த அந்த குழந்தையெல்லாம் வளர்த்து பெருமை பண்ணி இல்ல அந்த அம்மா வாழணுமே. அவங்க டைம் முடிஞ்சது, அவங்க போயிட்டாங்க. ஆனா உங்களை சூக்ஷ்ம ரூபத்துல உங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ மனைவி ரூபத்திலேயோ அத்தை ரூபத்திலேயோ பாட்டி ரூபத்திலேயோ மற்ற யாரோ ஒரு பெண்மணி ரூபத்திலேயோ அந்த அன்பு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியல. மனைவியிடத்திலேயே அந்த அன்பை நீங்க பார்க்கலாம். அம்மா கொடுக்குற அன்பை பாட்டியோ அத்தையோ சகோதரியோ யார் இருக்காங்க அவங்க கிட்ட அந்த அன்பு கிடைக்கிற மாதிரி நீங்க உணர்வை கொள்ளலாம். அதனால நீங்க அதை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வேலை முடிஞ்சது, அவங்க போனாங்க. நீங்க அதையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க வேலையை நீங்க பண்ண முடியாது, உங்க கர்மத்தை நீங்க பண்ண முடியாது. நீங்க பிறந்திருக்கிற காரணம் உங்க கர்மத்தை நிர்வாகம் பண்ணணும். அந்த கர்மத்தை நிர்வாகம் பண்ணாம நீங்க திருப்பி மூட்டையை பெருசு பண்ணி அடுத்த ஜென்மம் உங்க ஜென்மத்துக்கு முக்தி வேண்டும் என்றால் நீங்க எல்லாத்தையுமே மறந்துட்டு உங்க வேலை காரியங்கள் என்ன இருக்கிறது இறங்கணும். அதுக்கு நீ அம்மாவை மறந்துடுங்கன்னு சொல்ல வரல. எப்பவுமே ஞாபகப்படுத்திக்கிட்டு அதுலயே நீங்க உழைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முன்னுக்கு போகாது. அதனால கர்மங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவங்கவங்க டியூட்டி இருக்கு இல்லையா, கர்மங்கள், அதை அவங்கவங்க நிர்வாகம் பண்ணணும். நீங்க எதையோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு, குடிகாரனுக்கு கர்மம் இல்லை, எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு போட்டுருப்பான். அடிக்ஷன் பண்றாங்க பாருங்க, அத்தின்சரஸ், இந்த மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஈடுபடுறவனுக்கு கர்மமே கிடையாது. ஆனா அவனுக்கு முக்தியும் கிடையாது. நீங்க பிறந்திருக்கிறதே முக்திக்காக. அதனால உங்களை பத்தியும் நீங்க சிந்தனை பண்ணணும். மற்றவங்களை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு முக்தி எப்ப கிடைக்கும்? அதனால உங்க முக்திக்காக வாழுது பழச மறந்துட்டு ஏதாவது ஒரு புது செயலை நீங்க ஈடுபட்டீங்கன்னா உங்க மனசு வேற இடத்துக்கு திரும்ப ஆரம்பிச்சிடும். மனைவியை நேசிங்க, மனைவி கொடுக்குற அன்பை வாங்கிக்கோங்க, உற்றார் உறவர்கள் கொடுக்குற அன்பை வாங்கிக்கோங்க. எல்லா அன்பையும் அம்மாவை பாருங்க, உங்களுக்கு துக்கம் வராது. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.